2026 FIFA உலகக்கோப்பையில் அர்ஜென்டினாவின் கனவு பயணம் வெற்றிகரமாக தொடங்கியுள்ள நிலையில் அந்த அணியின் கேப்டனும் உலக கால்பந்தாட்டத்தின் மிகப்பெரிய நட்சத்திரங்களில் ஒருவருமான லியோனல் மெஸ்ஸி மைதானத்திற்கு வெளியே ஒரு கடினமான தனிப்பட்ட சூழ்நிலையை எதிர்கொண்டு வருகிறார். அல்ஜீரியாவுக்கு எதிரான உலகக்கோப்பை போட்டியில் ஹேட்ரிக் கோல் அடித்து அர்ஜென்டினாவை வெற்றி பாதையில் அழைத்துச் சென்ற மெஸ்ஸி கோல் அடித்த பிறகு கண்ணீர் துடைத்த காட்சி உலகம் முழுவதும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது. ஆரம்பத்தில் அது மகிழ்ச்சியின் வெளிப்பாடு என்று கருதப்பட்டாலும் பின்னர் அதற்கு பின்னால் குடும்பம் சார்ந்த வேதனையான காரணம் இருப்பது தெரியவந்துள்ளது. அல்ஜீரியாவுக்கு எதிரான போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. அந்த போட்டியில் 3 கோல்களையும் அடித்து தனது உலகக்கோப்பை வரலாற்றில் மற்றொரு முக்கிய சாதனையை மெஸ்ஸி பதிவு செய்தார். ஆனால் முதல் கோலை அடித்த பிறகு அவர் ஜெர்சியால் கண்களை துடைத்து கொண்ட காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. பல ரசிகர்கள் அது சாதனை உணர்வால் ஏற்பட்ட கண்ணீர் என்று நினைத்தனர். இருப்பினும் போட்டிக்கு பிறகு பேசிய மெஸ்ஸி அது கால்பந்துடன் தொடர்புடையது அல்ல, கடந்த சில நாட்கள் மிகவும் கடினமாக இருந்தன என்று குறிப்பிட்டார். அதன் பின்னர் வெளியான தகவல்களின்படி மெஸ்ஸியின் தந்தையும் நீண்டகால ஆலோசகருமான ஜோர்ஜ் மெஸ்ஸி உடல்நல பிரச்சனையால் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாக குடும்பத்தினர் அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அவரது உடல்நிலை குறித்து பல்வேறு வதந்திகள் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் மெஸ்ஸி குடும்பம் நேரடியாக விளக்கமளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது. குடும்பத்தின் அறிக்கையில் ஜோர்ஜ் மெஸ்ஸி மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அவரது நோயின் தன்மை குறித்து எந்த விவரமும் வெளியிடப்படவில்லை. மெஸ்ஸியின் வாழ்க்கையில் ஜோர்ஜ் மெஸ்ஸியின் பங்கு மிகவும் முக்கியமானது. சிறு வயதில் இருந்து மகனின் கால்பந்தாட்ட கனவை நினைவாக்குவதற்காக தனது வேலையை விட்டுவிட்டு குடும்பத்துடன் ஸ்பெயினுக்கு குடிபெயர்ந்தவர் ஜோர்ஜ். மெஸ்ஸி FC பார்சிலோனா அணியில் சேர்வதில் இருந்து தொடங்கி பின்னர் பாரிஸ், செயின்ட் ஜெர்மனியன் மற்றும் இன்டர் மியாமி CF அணிகளுக்கு மாறிய வரலாற்று முடிவுகளும் அவர் முக்கிய பங்கு வகித்துள்ளார். கால்பந்தாட்ட உலகில் மெஸ்ஸியின் வளர்ச்சிக்கு பின்னால் இருந்த முக்கிய நபர்களில் ஒருவராக ஜோர்ஜ் மெஸ்ஸி கருதப்படுகிறார். இந்த சூழ்நிலை மெஸ்ஸிக்கு மனரீதியாக பெரிய சவாலாக இருப்பதாக விளையாட்டு ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஏற்கனவே 38 வயதில் தனது 6வது உலகக்கோப்பையில் விளையாடும் அவர் அர்ஜென்டினாவின் உலகக்கோப்பை பட்டத்தை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சியில் முக்கிய பங்கு வகித்து வருகிறார். ஒரு பக்கம் நாட்டின் எதிர்பார்ப்புகள், மறுபக்கம் குடும்பத்தின் உடல்நிலை கவலைகள் என இரட்டை அழுத்தத்தை அவர் எதிர்கொண்டு வருகிறார். இருப்பினும் அல்ஜீரியாவுக்கு எதிரான அவரது ஹேட்ரிக் ஆட்டம் அவர் இன்னும் உலகின் சிறந்த வீரர்களில் ஒருவராக இருப்பதை மீண்டும் நிரூபித்துள்ளது.